தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஐயா என்ன கணம், இது மாதிரி கணத்தில் நான் பார்த்ததே இல்லையா? பாஸ்டர், இது என்ன கணம் பாஸ்டர்? நமக்காக ஆண்டவர் ஒரு பெரிய கணத்தை வச்சிருக்கிறார் பாஸ்டர். நம்ம அங்கே போகும்போது அவர் நமக்கு கொடுக்கிற கணமே தனி. ஹலோ, நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஊழியத்து நிமித்தமாக வந்திருக்கிறோம். ஒரு சின்ன கணம் பண்ணாங்க, அது எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். சில நேரத்தில் இந்த ஐயா மாதிரி தான் நீங்களும், ஆமாம் நான் ஊழியம் செய்கிறேன், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், ப்ரேயர்ஸில் எடுக்கிறேன், அல்லது சர்ச்சில் பாய் போடுறேன், கூட்டுறேன், பிஎஸ்சிஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், என்னை யாரும் கனப்படுத்த மாட்டுறாங்க, என்னை யாரும் முக்கியமாக பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்களை கனம் பண்றதுக்கு அவர் இருக்கிறாருங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. செய்கிற ஊழியத்தை சந்தோஷமா உற்சாகமா செய்யுங்க. நிச்சயமா அவர் கொடுக்கிற கனமும் மகிமையும் உங்களை வந்து சேரும். உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டா. கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, ஊழியம் செய்து சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க ஊழியம் செய்யறோம், ஆனா அதற்குரிய கிரெடிட் கிடைக்க மாட்டேதேன்னு நினைக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை நீங்க பார்க்கிறீங்க. அதற்கு ஏற்ற பலனை, கனத்தை கர்த்தர் தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலங்காதீங்க. கனப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு. God bless you.